இத்தனை பேர் 10 பேர் பேசி வச்சு கடைசியில் நமக்குள்ளே எதுக்காக நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம்னா நமக்குள்ளே ஒரு அமைதி வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம். அதை பற்றி பேசுறதுக்கு ஓசோ நிறைய சிரிப்பாக காமிச்சு விட்டு இப்போ வந்து அமைதியா அது மற்றவங்களுக்குலாம் இந்த டெக்னிக் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. எனக்கு வந்து அது மெடிடேஷனாகவே மாறிடுச்சு. இவன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த டெக்னிக் பற்றி பேசுற அப்படின்னா அப்போ நான் வந்து நீ வந்து சைலன்ஸ் பற்றி பேசுகிறேன், இல்லை நான் அதை பற்றி இல்லை வேற எதை பற்றி பேசுகிறேன். அப்போ உடனே இல்லை நீ அதை பற்றி தான் பேசணும்னா அப்போவே நான் சைலண்ட் ஆகிட்டேன். அப்போ நம்ம இதை பற்றி பேச போகிறது இல்லை, இதுவாகவே மாற ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து மெடிடேஷன் அப்படிங்கிறதே சைலன்ட் சிட்டிங் தான். ஓஷோ வந்து சிம்பிளி சிட்டிங் அண்ட் டூயிங் நத்திங் அப்படின்னு தான் சொல்றாரு. தியானம்ங்கிறதே வந்து நீ எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான். இப்போ நான் இதை பண்ணினேன் நான் அதை பண்ணினேன், நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் எதுவுமே செய்யாமல் இருக்கும் பொழுது மட்டும்தான் நீயா இருக்க. தியானம்ங்கிறதே நானாக இருக்கிறது தான். மற்றது எல்லாமே நமக்கு வெளியே தான் இருக்கு. இந்த மெடிடேஷன் இப்போ சைலன்ட் சிட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேசாம உட்கார்ந்து வெறுமனே பார்த்துட்டு நம்ம நாள் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் எப்போதும் தலையிலே இருக்கு. நம்ம தலையிலிருந்து இதயத்துக்கு நகர்றது தான் சைலன்ட் சிட்டிங். எல்லா மெடிடேஷன்லையுமே சைலன்ட் சிட்டிங் வருது. அப்ப நம்ம மெடிடேஷன் இல்லாம எந்த மெடிடேஷனும் இல்லை. அப்ப நம்ம எல்லா மெடிடேஷனுமே எல்லா தியான முறையுமே கடைசியில சைலண்டா உட்கார்றது எப்படிங்கிறத தான் சொல்லுது. அது அங்க சுத்தி இங்க சுத்தி வர்றது டேரக்டா சைலண்டா பண்ண வேண்டியதாங்க. ஏன் இங்கிருந்து திருப்பூர்ல இருந்து அண்ணாசிவருக்கு மதுரை வழியா வரணும், நம்ம நேரம் வந்துடலாம். ஸோ சைலன்ட் சிட்டிங்கிறது அமைதியாக நம்ம எதையுமே செய்யாம இருக்கும்போது தான் நமக்கு ஆன்மா ஃபர்ஸ்ட் நிறைவு. ஓஷோ வந்து ஐ ஆஸ்க் யூ டு டூ சிம்பிளி சிட் அண்ட் டூ நத்திங். நீ அதை பண்ண முடியலன்னா அப்போ போய் குண்டலி பண்ணு, அப்போ போய் டைனமிக் பண்ணு, அப்போ நீ நாதபிரமா பண்ணு அப்படின்னு அவர் அமைதியா இருக்கு சொல்றாரு. ஏன் அமைதியா இருக்கு சொல்றாருன்னா அமைதியா இருக்கிறதுல தான் நம்மளுடைய சுயம் உண்மையிலேயே வளருது, மனம் உண்மையிலே அழியும். எல்லா தியான முறையுமே கடைசியில் இதுல தான் கொண்டு வந்து முடிக்குது. ஸோ நம்ம அமைதியா இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத கத்துக்கிறது தான் ஹோல் மெடிடேஷன் பேட்டர்ன். அவரு நம்ம சும்மா தான் இருக்கு சொல்றாரு, நீ எதுவுமே பண்ணாத. ஏன்னா நீ எதுவுமே பண்ணாம இருந்தாலே என்ன நடக்கணுமோ அது நடக்கணும். ஆனா நம்ம எல்லாமே எதாவது செஞ்சு பழகி செஞ்சு பழகி நம்மளால எதையுமே செய்யாம இருக்க முடியல. நம்மளை செய்யாம இருக்க வைக்கிறது தான் மெடிடேஷன். நம்ம உண்மையில எப்ப சந்தோஷமா இருக்கோம்னா எதையுமே செய்யாம இருக்கும்போது தான். உள்ளுக்குள்ள எப்போதுமே நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அப்ப செய்யாம உட்கார்ந்து எதையுமே செய்யாம பார்த்து பழகிறது தான் மெடிடேஷன். அப்ப மெடிடேஷன் மீன்ஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் டூயிங் நத்திங். அது நம்ம சுத்தமா சும்மா எதுவுமே செய்யாம இருக்க முடியாதுங்கிறதுனால வயிறு உள்ள போயிட்டு வெளியே வர்றதை மட்டும் பார்க்கலாம். அவ்வளவுதான். பேசாம உட்கார்ந்துருக்கோம், நம்மளுடைய வயிறு அதுவாகவே மூச்சு விடுது, அதுவாகவே உள்ள போயிட்டு வெளியே வருது, அதை மட்டும் பார்க்கலாம். அப்ப நம்மளோட ஹோல் லைஃப் இப்ப நம்ம தூங்கும் போதும் சரி, மற்றபடி பகல்ல எல்லா நேரத்திலையுமே நம்ம எங்க இருக்கோம்னா தலையில தான் இருக்கும். அந்த தலை சூடாயினா நமக்கு எல்லா பிரச்சனையுமே வரும். அந்த தலை வந்து அதை வச்சு எல்லாத்தையும் பண்றோம். நம்ம உறவுகளில் ஈடுபடுறதும் தலையை வச்சுதான், நம்ம வேலை செய்யறதும் தலையை வச்சுதான், எல்லாமே எண்ணங்களின் வழியாக தான் எல்லாத்தையுமே செஞ்சுருக்கோம். ஆனா மெடிடேஷன்ங்கிறதே எண்ணங்கள் அற்ற நிலை தான். இனி எண்ணத்திலிருந்து எண்ணமற்ற நிலைக்கு நகரும். அப்ப நம்மளால டைரக்டா எண்ணத்திலிருந்து எண்ணமற்ற நிலைக்கு நகர முடியலங்கிறதுனால நம்ம ஆடுறோம் பாடுறோம் இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பேசாம இருக்கும். ஆனா ஹோல் பர்பஸே பேசாம இருக்கும். பேசாம இருந்தா என்ன இருக்கும்? அதுல எதுவுமே இருக்காது. இருந்து பாருங்க தெரியும். ஏன்னா பேசாம இருந்தா மட்டும்தான் உண்மையிலேயே நம்ம என்ன தேடணுமோ அது நமக்கு கிடைக்கும். பேசாம இருக்கும்போது தான் நம்ம நம்மளா இருக்கும்.
நம்மளால 1 மணி நேரம் நம்ம கூட இருக்க முடியல, நம்ம கூட மற்றவங்க யார் இருக்க முடியும்? முடியாது. அப்ப நானாக இருப்பது தான் தியானம். அப்ப நம்ம கூட பேசாம இருக்கிறது தான் தியானம். இந்த தியானம், அதாவது சைலண்ட் சிட்டிங் தான் ஆக்சுவலா மெடிடேஷனே.